கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். காலை வணக்கம். இந்த நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். தொடர்ந்து நாம் கவனிக்கிறதான ஆவியின் கனியில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கனியை பார்க்க போகிறோம். அதுதான் சாந்தம். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாட்டா அது மீக்னஸ் என்று சொல்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது கூட அழகாக சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாரெல்லாம் சாந்தமாக இருக்கிறாங்களோ, நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையில் மன நிறைவோடு கூட வாழ்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாந்தமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கார்கள். அதோடு தொடர்ந்து பார்க்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு இருந்ததான ஒரு சிறந்த குணங்களிலே ஒன்று, அவர் சாந்தம் உள்ளவராய் காணப்பட்டார். அவருக்கு எந்த எரிச்சல் வரவில்லை, கோபம் ஒரு சில நேரங்களிலே தேவாலயத்திலெல்லாம் வந்தது, அங்கு சாந்தமாக இருக்கவில்லை. அவர் வைராக்கியம் அவரை பற்றி எறிந்தது. ஆனால் அவர் எப்பொழுதும் சாந்த குணமுள்ளவராக தான் அவர் காணப்பட்டார். அவர் சொல்லுகிற வேளையில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 28-29 நான் உங்களுக்கு படிக்கிறேன். 11, 28, 29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று உறுதி கொடுத்துவிட்டு அவர் சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன். பாருங்கள், சாந்தமும் மனத்தாழ்மையும் ஒரு ட்வின் போல காணப்படுகிறது. அவர்கள் இருவரும் கைகோர்த்து ஒன்றாக செல்லக்கூடியவர்கள். இயேசுநாதர் கூட பார்க்கின்றவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராயிருந்தார். அவர் சொல்லுகிற வேளையில், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும், உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினிடத்தில் வாருங்க. இயேசு அவர் என்ன சொல்லுகிறார், நான் தான் சாந்தமும் மனச்சாட்சியுமாக இருக்கிறேன். இந்த சாந்தமுள்ள என்னிடத்தில் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். ஒரு அழகான ஒரு பாடலை சிறு வயதில் நான் கேட்டிருக்கிறேன். சாந்த இயேசு சுவாமி இந்த என்னுடைய இருதயத்திலே வாரும் என்று ஒரு பாமாலை ஒரு பாடல் இருக்கிறது. இயேசு சாமி சாந்த இயேசு சாமியாக இருக்கிறார். அந்த இயேசு சாமி என்னுடைய இருதயத்தில் வந்து இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளவுதான் பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் அவர் மீது வைத்துக்கிற வேளையில் அவர் நுகம் மிக எளிதாக இலகுவாக இருக்கும், பாரமாகவே இருக்காது. ஆகவே உங்களுடைய எல்லா பாரத்தையும் வைத்துவிட்டு அதற்கு பதிலாக அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் பெற்று அணிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய அலங்காரமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வாயிலிருந்து பிறந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்க, நான் இளைப்பாறுதலை தருவேன். அதோடு கூட நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமாக இருக்கிறேன். இந்த மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நாங்கள் இந்த நாளிலே பெற்று அனுபவிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன சாந்தமும் அமைதியான ஒரு நாளாக அமையட்டும்.